அன்பான தமிழ் உள்ளங்களே, உங்களை ஷெக்மத் ஸ்டார் சி சேனல் கண்போட வர வைக்கிறேன். நம்ம இப்போ பார்க்க போகிற ரீடிங் சேனல் மெசேஜஸ் ஃப்ரம் யுவர் பர்சன். உங்கள் காதல் சொல்ல விரும்புகிறது என்ன? 2 பைல் தான் பண்ண விரும்புகிறேன். 2 கார்டு வந்துருச்சு. ஸோ என்னன்னு பார்க்கலாம். த வாரியர் ஸ்பிரிட் அண்ட் நாசிஸ். ஸோ பைல் 1 வந்து ஜினாசிஸ் ஆர் நாசிஸ், அண்ட் பைல் 2 பார்த்தீங்க அப்படின்னா completion, the warrior energy. You're not giving up. Maybe masculine சொல்கிறாங்க, they are not ready to give up on this connection. நான் ஃபஸ்ட் இந்த 2 கார்டோட எனர்ஜி சொல்லிடுறேன். பேஸ்ட் ஆன் தட் நீங்கள் எந்த பைல் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கார்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சைக்கிக் கனெக்ஷன் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா வந்து இது வந்து இன்னர்மோஸ்ட் நோயிங் அண்ட் மிஸ்டிக் ட்ரூத்ஸ். உங்களுக்கு வந்து சில விஷயங்கள் தானாக புரியும். மேபி மாஸ்குலின் எனர்ஜி உங்களை அப்படி தான் பார்க்குறாங்க. யூ ஆர் சைக்கிக் பீயிங். ஏன்னா சென்டரில் பார்த்தீங்கன்னா 3 இருக்குது. இந்த 3 சுற்றி ஒரு பேர்டு ரவுண்ட் அடிச்சுட்டே இருக்குது. அந்த பேர்ட் ரவுண்ட் அடிக்க ஒரு கலராக மாறிக்கிட்டே இருக்குது. ஸோ நீங்கள் வந்து எல்லாத்தையுமே பார்க்கக்கூடியவங்க, மனுஷனோட எல்லா விதமான கலரையும் நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க. இல்லைன்னா ஸ்பிரிட் சொல்கிறாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக அந்த டார்க்னஸ்லாம் விலகி உங்கள் வாழ்க்கைக்குள்ளே ரொம்ப ரொம்ப சந்தோஷமான சூழ்நிலைகள் வரப்போகுது. நீங்கள் வந்து நிறைய விஷயங்களை யோசிச்சுட்டே இருக்கக்கூடியவங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறையா அன்ஆன்சர் கொஷின்ஸ் இருக்குது இந்த கனெக்ஷனில். அதுதான் இந்த மாஸ்குலின் எனர்ஜி உங்களுக்கு சொல்ல விரும்புகிறாங்க. மேபி அந்த விஷயங்களுக்கான விடைகளை அவங்க சொல்ல போகிறாங்க, இல்லை சொல்ல விரும்புகிறாங்க. இந்த கார்டு பார்த்தீங்க அப்படின்னா சாமுராய், த சோல்ஜர், த அட்வொகேட். இந்த கார்டு என்ன சொல்லுது மெயின் எனர்ஜின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபியர்ஸ், கிளாரிட்டி, பர்பஸ்ஃபுல் ஆக்ஷன்ஸ். அதாவது இந்த கார்டு வந்து ரொம்ப பயமே இல்லாமல் ஒரு பர்பஸ்க்காக ஆக்ஷன் எடுக்கக்கூடிய ஒரு எனர்ஜி. ஸோ வந்து இந்த மாஸ்குலின் என்ன சொல்ல விரும்புகிறாங்க அப்படின்னா அவங்க வந்து இனிமேல் வந்து ரொம்ப கரேஜியஸாக, அதாவது ஒரு பர்பஸோட இந்த கனெக்ஷனை க்ரவுண்ட் பண்ணுற அந்த பர்பஸோடு தான் அவங்க வந்து ஆக்ஷன் இனிமேல் எடுக்க போகிறாங்க. அதனால் யூ கேன் ட்ரஸ்ட் தெம் அப்படின்னு சொல்ல விரும்புகிறாங்க. பட் ஃபர்தராக நம்ம காசு எடுக்கும்போது தான் என்னென்னு புரியும். பட் பைல் 1க்கான சேனல் மெசேஜஸ் போடலாம். எக்ஸ்கியூஸ் மீ. ஃபஸ்ட் வந்து என்ன ஒரு சாங் எடுக்கலாம். அதில் அவங்க எனர்ஜி என்னன்னு தெரிஞ்சிடும். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஓகே, இதுதான் இருவரும் காண துடித்த நாளும், இதுதான் இருவரும் சேர துடித்த நாளும். திரும்ப அவங்க உங்களை பார்க்க தான் விரும்புகிறாங்க. ஏன்னா விழியதில் விழுவேணும், இனி உன்னை விடுவேணும். மேபி உங்களோட அருமை அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு. மேபி நீங்கள் ரொம்ப சைக்கிக் பர்சன், ஏன்னா ரொம்ப ரேர் பீஸ் அப்படிங்கிறது அவங்களுக்கு புரியுது. இப்போ ஒரு நெகட்டிவ் எனர்ஜிலேருந்து இந்த மாஸ்குலின் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜிக்கு வந்திருக்காங்க. மேபி ஒரு நெகட்டிவ் மைண்ட் செட்டில் இருந்தாங்க, நீங்கள் வந்து அவங்கள விட்டுட்டு போயிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட்டில் இருந்தாங்க. பட் இப்போது அவங்க இருக்கிறது வந்து ஒரு யூனியன் மென்ஷன் பண்ணி தான் அவங்களோட எனர்ஜி இருக்குது. அதாவது அவங்க பேசுறது எல்லாமே வந்து யூனியன் பற்றி தான் இருக்குது. நீங்கள் கேட்குற கொஷின்ஸ்க்கு ஆன்சர் அவங்கக்கிட்ட இருக்குது. இல்லை நான் ஆன்சர் சொல்ல விரும்புகிறேன் அப்படிங்கிறதா இந்த மாஸ்குலினோட இன்டென்ஷனாக இருக்குது. ஸோ ஐ திங்க் கிராஜுவலாக அவங்க கனெக்ஷன் வந்து யூனியனை நோக்கி தான் போயிட்டுருக்கு அப்படின்னு. ஸோ ஒரு மெயின் மெசேஜ் என்னன்னு பார்க்கலாம் ஃப்ரம் திஸ் பர்சன். ப்ளீஸ் ஸ்பிரிட்ஸ். Oh my God, Union. 10 of Pentacles. இப்போ வந்து இந்த மாஸ்குலின் வந்து என்ன சொல்ல விரும்புகிறாங்கன்னா, நியர் ஃப்யூச்சரில் நீங்கள் வந்து சில கலாட்டங்கள் எதிர்பார்க்கலாம். அதுக்கப்புறம் தான் அவங்களோட யூனியன் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறது, அவங்கள சுற்றி நிறைய போராட்டங்கள் நடக்குது. அவங்க காதலை சொல்ல விடாமல். ஆனால் அவங்க என்ன சொல்ல விரும்புகிறாங்க அப்படின்னா, நோ, ஹீ இஸ் கோயிங் டு ப்ரப்போஸ், இல்லைனா ஹீ இஸ் கோயிங் டு எக்ஸ்ப்ரெஸ். அவங்க ரெடியாக இருக்காங்க. பட் இந்த சூழ்நிலைகள், இந்த 5 of Wands, அவங்கள சுற்றி நிறைய பிரச்சனைகள் போயிட்டுருக்கனால தான் அவங்களால இந்த காதலை சொல்ல வர முடியல அப்படிங்கிறது தான் அவங்களோட மெயின் மெசேஜ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 6 of Cups. அவங்க உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க. இது கண்டிப்பாக வந்து பாஸ்ட் ரிலேஷன்ஷிப் தான், புது காதல் கிடையாது. ஸோ அவங்க உங்களுக்கு சொல்ல விரும்புகிறது என்ன அப்படின்னா, இப்போ என்ன மாதிரி ஒரு குழப்பமான சூழ்நிலையில் இருந்தாலும் அவங்க நிச்சயமாக உங்களுக்கு வரும்போது ஒரு கிளாரிட்டியோடு தான் வருவாங்க. உங்களுக்கு எல்லா கேள்விகளுக்கும் அவங்க பதில் தருவேன் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க.
ஸோ உங்களுக்கு ஏதாவது கொஷின்ஸ் இருந்தது அப்படின்னா அதுக்கான விடைகள் வந்து அவங்க தருவாங்க. பாட்டம் டெக்கில் பார்த்தீங்கன்னா லவ்வர்ஸ் கார்டு, திரும்ப வந்து 10 ஆஃப் பென்டக்கிள்ஸ். இந்த 10 ஆஃப் பென்டக்கிள்ஸை கிளாரிஃபை பண்ணது 10 ஆஃப் பென்டக்கிள்ஸ். ஸோ உங்கள் காதல் வந்து கை கூடுது, இல்லைன்னா நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறது வந்து இட்ஸ் டெஸ்டன்ட். அதை பற்றி உங்களுக்கு கவலையே வேண்டாம். ஏன்னா இங்கே இருக்கிறது பாட்டம் டெக்கில் பார்த்தீங்கன்னா த லவ்வர்ஸ் கார்டு. உங்களோட கல்யாணம் வந்து டிஸ்டன்ட், அதாவது நீங்கள் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்க போகிறீங்க அப்படிங்கிறதும் வந்து டிஸ்டன்ட். அதுதான் அவங்க சொல்ல விரும்புகிறதும், அந்த எனர்ஜி அதை தான் சொல்ல விரும்புது. ஸோ இங்கே பார்த்திங்க அப்படின்னா அவங்க ஒரு நைட் மேரில் இருக்காங்க. எதனால் இந்த நைட் மேர்னு பார்த்தீங்கன்னா அவங்கள சுற்றி நிறைய குழப்பங்கள் நடந்துகிட்ருக்கு. 5 ஆஃப் வான்ஸ் எனர்ஜி, நிறைய பிரச்சனைகள் ஓடிட்டுருக்கு. கண்டிப்பாக இது வந்து டார்க் நைட் ஆஃப் த சோல் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னென்னா ஒரு வாழ்க்கை வந்து எப்பவுமே இருட்டுக்குள்ளேயே போகிற மாதிரி இருக்கும், ஒரு வெளிச்சமே தெரியல அப்படிங்கிற மாதிரி ஒரு பயமான சூழ்நிலையில் போயிட்டு இருந்தாங்கன்னா கூடிய சீக்கிரம் அதுக்கான நியாயம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உங்களுக்கு ஏதாவது இந்த குழப்பத்தினால அவங்க உங்களுக்கு துரோகம் பண்ணியிருந்தாலோ, இல்லை வந்து இந்த குழப்பத்தினால உங்களை விட்டு போயிருந்தாலோ, உங்களுக்கு சரியாக கிளாரிட்டி கொடுக்கல, அதான் சொல்கிறாங்களே எல்லாத்துக்குமே உங்களுக்கு விட இருக்கும். இனி உன்னை விடுவேனோ, விரலுடன் நட விரல் கடத்திய காதல் அப்படின்னு வரும் இந்த சாங். ஸோ இந்த தடவை வந்தாங்கன்னா உங்களை விட்டுட்டு போக மாட்டேன், இனி வந்து உங்களை விட்டுட்டு போகவே மாட்டேன் அப்படின்றதான் அவங்க உங்களுக்கு சொல்ல விரும்புறது. ஏன்னா 10 ஆஃப் பென்டக்கிள்ஸ் 10 ஆஃப் பென்டக்கிள்ஸ் எனர்ஜி தான் அவங்களோட ஃபோக்கஸ். அதாவது கம்ப்ளீட் ஹாப்பினஸ். ஒன்று இருக்கும் ஒன்று இல்லை அப்படிங்கிற சூழ்நிலை இல்லாமல் சந்தோஷமாக முழு நிறைவான வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு தான் அவங்க இப்போது ஸ்டெப் எடுத்துகிட்ருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு நிறைய தடைகள் இருக்குது, நிறைய பெயின்ஃபுல் சுச்சுவேஷன் அவங்க கோ த்ரூ பண்ணிகிட்ருக்காங்க. இது பார்த்திங்கன்னா நிறையா ஆங்ஸைட்டி, வரி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தூக்கம் இல்லாமல் இருக்கிறது. ஏன்னா அவங்களுக்கு நிறைய பெயின் இருக்குது. மேபி அவங்களுக்கு ஏதாவது கோர்ட் கேஸ் போடலாம், அவங்க மேலே ஏதாவது ஒரு ஃபால்ஸ் கேஸ் இருக்கலாம், அதனால் அவங்க உங்களை நோக்கி வர முடியாத சூழ்நிலையில் இருக்கலாம். ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எது இருந்தாலும் சரி இந்த எண் வந்து அவங்க உங்களோட அருமையை வந்து அவங்க இப்போ பார்க்குறாங்க. எவ்வளோ கலர்ஃபுல்லான பியூட்டிஃபுல்லான சோல் நீங்கள் உங்களோட இருக்க போகிற, இல்லைன்னா அவங்க சரியான முடிவு எடுத்திருந்தால் இந்நேரம் உங்களோட இருந்திருப்பாங்க. அப்படி இருந்திருந்தால் எவ்வளோ அருமையான வாழ்க்கையை அவங்க வாழ்ந்திருப்பாங்கன்னு இப்போ அவங்களுக்கு புரியுது. ஸோ இந்த தடவை நான் வந்து உன்னை நோக்கி ஒரு அடி எடுத்து வச்சேன்னா பின்னாடி போக மாட்டேன் அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷனோட தான் அவங்க வரப்போகிறாங்க. லெட்ஸ் see என்ன மெசேஜஸ் சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். சேனல் மெசேஜஸ் ஃப்ரம் their person's space ப்ளீஸ். ஒரு புது வாழ்க்கை, உங்கள் காதல் வாழ்க்கையில் ஒரு புது ஃபேஸ் ஆரம்பிக்க போகுது. அது வந்து அவங்க ரொம்ப கேரண்டியாக சொல்கிறாங்க. நம்ம வாழ்க்கையில் வந்து ஒரு புது ஆரம்பம் இருக்குது, கண்டிப்பாக வந்து ஒரு சந்தோஷமான சூழ்நிலையில் இருப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க உங்ககிட்ட மன்னிப்பு கேட்குன்னு நினைக்கிறாங்க. ஐ வாண்ட் டு அப்பாலஜைஸ் டு யூ ஃபார் ஆல் த பெயின் தட் ஐ காஸ்ட் யூ இன் த பாஸ்ட். ஸோ அவங்களுக்கு நல்லாவே தெரியுது இந்த பாஸ்ட்டில் வந்து உங்களுக்கு நிறையா வழிகள் கொடுத்துருக்காங்க அப்படின்னு. ஆனால் இப்போ என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா இப்போ வந்து அவங்க வந்து அது மேபி அதை அவங்க ரியலைஸ் பண்ணுறாங்க. அதனால தான் இங்கே அவங்களுக்கு வந்து இன்னும் வலி ஜாஸ்தியாகுது. அவங்கள வந்து ரொம்ப கொடூரமாக பார்த்துக்கிறாங்க உங்களுக்கு கொடுத்த வலிக்காக. ஸோ எவ்வளோ முட்டாள்தனமாக நான் நடந்துக்கிட்டேன் அப்படிங்கிறத உங்களுக்கு புரியுது. ஐ லவ் யூ மோர் தேன் வேர்ட்ஸ் குட் சே. வார்த்தைகளால் சொல்ல முடியாத அளவுக்கு உங்களை நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐ கான்ட் வெயிட் டு see you again. அவங்க வந்து உங்களை திரும்ப பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அவங்க சொல்கிறது என்னென்னா ஐ ரியலி see myself settling down with you. அதாவது என்ன சொல்ல விரும்புகிறாங்கன்னா அவங்களால பார்க்க முடியுது, உங்களோட ஒரு அழகான ஒரு குடும்ப வாழ்க்கையை வந்து அவங்களால பார்க்க முடியுது அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு வந்து நம்பிக்கை இருக்குது, இன்னும் எல்லாத்தையும் இழந்துடல. மேபி அவங்களுக்கு முன்னாடி கொஞ்சம் சந்தேகம் இருந்திருக்கலாம், அவங்க வந்து உங்களோட ஒரு சான்ஸை மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு. பட் இப்போ வந்து அவங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடச்சிருக்கு. இல்லை நான் வந்து எதையும் மிஸ் பண்ணல, ஐ வில் பி பேக் அப்படிங்கிறாங்க. மேபி அவங்களுக்கு இன்னும் குழப்பம் இருக்குது, அவங்களுக்கு இன்னும் சான்ஸ் இருக்கா இல்லையா அப்படிங்கிற அந்த குழப்பம் வந்து இந்த மாஸ்குலனுக்கு இருக்குது. அதுதான் இந்த கார்ட்ஸில் ரிஃப்ளெக்ட் ஆகுது.
பட் வந்து இந்த நைட் மேர் எதனாலங்கிறது மட்டும் நான் வந்து கிளாரிஃபை பண்ணுறேன். Why this 9 of Swords energy, spirits, please? Why this 9 of Swords energy? கிளாரிட்டி. அவங்களுக்கு உண்மை புரியுது. டிவைன் இன்டர்வென்ஷன். இந்த மாஸ்குலின் எனர்ஜிக்கு உங்களை பற்றின உண்மை, அதாவது நீங்கள் யார், அவங்களுக்கு நீங்கள் என்ன, உங்களோட அருமை என்ன, அப்படி எல்லாமே இந்த மாஸ்குலுக்கு புரிஞ்சிருச்சு. அதனால் அவங்க உங்களுக்கு பண்ண துரோகம் இன்னும் வந்து ரொம்ப பெருசாக பூதாகாரமாக தெரியுது. பேஜ் ஆஃப் வான்ஸ். அவங்க மேபி பாஸ்டில் பிளேயராக இருந்திருக்கலாம். பட் உங்களுக்கு பண்ண துரோகம் வந்து அவங்களுக்கு இப்போ நல்லா புரியுது. இப்போது உங்களுக்கு அருமை புரியுது. யூ ஆர் த மாஸ்குலின்ஸ் டிவைன் கவுண்டர் பார்ட் அப்படிங்கிறது. மேபி ஹி பிளேட் வித் யுவர் எமோஷன்ஸ். Why this page of wands? Oh my God, he left you in cold for money. Oh my God. Yes. Yes. அவங்களோட ஃபினான்ஷியல் சுச்சுவேஷனுக்காக, அவங்களோட ஈகோவோட சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக he refused this divine offer. மேபி அவங்களோட ஃபினான்ஷியல் சுச்சுவேஷன் வந்து ரொம்ப பயமுறுத்துகிற மாதிரி இருந்தனால he see the page of wands is not a good energy to have in this situation. I can't say it is a good energy. Maybe he married the karmic, இல்லைனா he slept with karmic for money. That's what I'm seeing. அதனால தான் இந்த நைட் மேரிங்க. ஸோ this is not applicable for all. இது வந்து எல்லாத்துக்குமே பொருந்துன்னு சொல்ல முடியாது. பட் in few cases இந்த மாஸ்குலின் வந்து உங்களை தாண்டி மணியை சூஸ் பண்ணிட்டாங்க. You have many choices and options. Now he wants to blame you for his mistakes. அதான் நான் இங்கே பார்க்குறேன். அவங்களோட தவறுக்காக உங்களை ப்ளேம் பண்ணி எஸ்கேப் ஆகிற எனர்ஜியும் நான் இங்கே பார்க்குறேன். பட் நான் ஐ கான்ட் ப்ளேம் ஆல் த மாஸ்குலின் எனர்ஜி. ட்ரூ, இதில் வந்து உண்மையான மாஸ்குலின் இருப்பாங்க. அதாவது ஜென்யூனான ஃபீலிங்ஸ், தெரியாமல் தவறு பண்ணது. அவங்க வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, முன்னாடி பிளேயராக இருந்திருப்பாங்க, ரியலைஸ் பண்ணியிருப்பாங்க. பட் அவங்களோட ஃபினான்ஷியல் சுச்சுவேஷனால் உங்களை விட்டுட்டு போயிருக்கலாம். அந்த மாதிரி ஒரு கேட்டகரி இருக்கும். இன்னொரு கேட்டகரி வந்து ரொம்ப டெலிபரேட்டாக ஓகே வெய் பண்ணுறது, அதாவது ஆப்ஷன்ஸை வெய் பண்ணுறது. ஓகே எனக்கு இப்போ காசு வேணும், அதே சமயம் வந்து இப்போ போனால் வந்து நான் செட்டில் ஆக முடியாது, இப்போ யார் பெட்டர் ஆப்ஷன், நான் வந்து காமிக்கோட போய் சொன்னால் காமிக் நம்பாது, ஸோ ஐ ஜஸ்ட் பிரிட்டன் தட் ஐ எம் கோயிங் டு ஸ்லீப் வித் ஹர், ஸோ ஷீ இஸ் கோயிங் டு பிலீவ் மீ தட் ஐ எம் கோயிங் டு சூஸ் ஹர். அந்த மாதிரி, அதாவது நான் வந்து அவங்களோட போய் உறவு வச்சுக்கிட்டேன் அப்படின்னா ஃப்யூச்சரில் அவங்க வந்து என்னை நம்பிடுவாங்க, ஸோ நான் அவங்கள தான் வந்து தேர்ந்தெடுக்க போகிறேன், ஸோ ஐ கேன் மேனேஜ் திஸ் ஃபினான்ஷியல் சுச்சுவேஷன். அதாவது காசு இப்போ அவங்க மூலம் நமக்கு வரும், அதை வச்சு நான் என்னோடய ஃபினான்ஷியல் சுச்சுவேஷனை வந்து பேலன்ஸ் பண்ணிக்கிறேன், ஃப்யூச்சரில் பார்த்துக்கலாம் அப்படின்னு பண்ண ஒரு கேட்டகரி இருக்குது. ஸோ இதில் வந்து நீங்கள் எந்த கேட்டகரியில் போயிருக்கீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் இந்த 10 of Pentacles இருக்குது. ஸோ அதனால தான் இந்த உண்மையை அவங்க சொல்ல போகிறாங்க. ஸோ நீங்கள் என்ன கேட்டாலும் அங்கே உண்மை வரும், அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. அது இந்த மாஸ்குலின் மறைக்க போகிறதும் இல்லை. பிகாஸ் ஹீ நோஸ் தட் யூ நோ. ஸோ இதுலேருந்து மறைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. பட் பி கேர்ஃபுல் ஃபெமினின் எனர்ஜி. நான் இங்கே வந்து இப்போ உங்களுக்கு இது பண்ணுங்கள் அது பண்ணுங்கன்னு எந்த கைடன்ஸும் கொடுக்க போதில்லை. இதுதான் இந்த மாஸ்குலின் எனர்ஜி உங்களுக்கு சொல்ல விரும்புகிற விஷயம். இந்த நைட் மேர் அவங்க கோ த்ரூ பண்ணுறதுக்கு காரணம் வந்து ஃபினான்ஷியல் லாஸ். இந்த ஃபினான்ஷியல் லாஸ் எதனால் நடந்தது அப்படின்னா, பிரபஞ்சம் வந்து உங்களோட அவங்கள பேலன்ஸ் பண்ண சொன்னாங்க. பட் இந்த மாஸ்குலின் எனர்ஜி வந்து வேற ஒருத்தவங்களோட போய் பேலன்ஸ் பண்ணிட்டாங்க. அவுட் ஆஃப் ஃபியர் மேபி இருக்கலாம், அவுட் ஆஃப் ஃபியர், வாட் எவர் த ரீசன். அந்த ரீசன் வந்து இட்ஸ் நாட் அன் எக்ஸ்கியூஸ். ஒரு தவறுக்கு வந்து ஒரு காரணம் வந்து சரியான முடிவாக இருக்காது. அவங்க வந்து போராடி இருக்கணும் லைக் வாரியர் எனர்ஜி. பட் ஹீ டிடன்ட். இது வந்து எல்லாத்துக்கும் அப்ளிகபிள் ஆகாது. பட் உங்களுக்கு தெரியும் உங்கள் சூழ்நிலை என்ன அப்படிங்கிறது. உங்கள் மாஸ்குலின் எனர்ஜி வந்து ரொம்ப கொடூரமானவங்களா இல்லை கொஞ்சம் தெரியாமல் தவறு பண்ணவங்களா அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தெரியும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உங்கள் வாழ்க்கையை எடுத்துகிட்டு போங்க. பட் திஸ் இஸ் த மெசேஜ் தே வாண்ட் டு சே. அதே மாதிரி இந்த டிவைன் கிளாரிட்டி என்ன அப்படின்னா, இன்னொரு விஷயம் அவங்களுக்கு தெரியுது நீங்கள் வந்து அவங்க ஒரு பிளேயர் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படிங்கிறது.
ஸோ இது வந்து கண்டிப்பாக ஒரு கிளியர் எனர்ஜி தான், நாட் அ ஸ்டேபிள் எனர்ஜி. அதாவது ரொம்ப குவிக்காக எமோஷ்னலாக வந்து ரொம்ப முட்டாள்தனமான முடிவெடுக்கக்கூடிய ரொம்ப ஐ கான்ட் சே நேவ் இம்மெச்சூரிட்டி அதுதான் இங்கே. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பார்த்து நடந்துக்கோங்க. லெட்ஸ் மூவ் ஆன் டு பைல் 2. பைல் 2க்கு உங்களை அன்போடு வர வைக்கிறேன். நாம் இப்போ பார்க்க போகிறது சேனல் மெசேஜஸ். உங்கள் பர்சன் என்ன சொல்ல விரும்புகிறாங்க அப்படின்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு சாங்கோட எனர்ஜியோட ஸ்டார்ட் பண்ணலாம். ஓ பியூட்டிஃபுல் சாங், லேட்டஸ்ட் சாங். ஹே மின்னலே என் கண்ணிலே நெஞ்சிலே சூடான கண்ணாலே சக்கரே என் சக்கரே. வெரி ரீசன்ட் மூவி. பேக் சைட் பார்த்திங்கன்னா இந்த சாங் வந்து நீ உன் வானம் உனக்கென ஓர் நிலவு, நீ உன் பாதை உனக்கென்றே ஒரு பூங்காற்று, நான் என் கூதல் நனையாத மௌனங்கள், நான் நம் கூடு தனிமை நீக்கும் பாடல்கள். மேபி இந்த மேஸ்குலின் ரொம்ப அலோனாக ஃபீல் பண்ணுறாங்க. நீங்கள் வந்து இட்ஸ் லைக் யூஆர் ஸோ ஸ்வீட். நீங்கள் வந்து என்ன சொல்கிறது, இந்த சாங் வந்து ரிவர்ஸில் வந்தது. ஸோ வி ஹாவ் டு கன்சிடர் திஸ் எனர்ஜி. என்ன அப்படின்னா, நீங்கள் அவங்க உங்களை பார்க்குறதே வந்து லைக் அ வாரியர். நீங்கள் வந்து ரொம்ப வாரியர் ஸ்பிரிட். நீங்கள் வந்து எதுக்குமே சட்டுன்னு மனசு உடைஞ்சு போக மாட்டீங்க. யூ ஸ்டாண்ட் ஃபார் யுவர் செல்ஃப், யூ ப்ரொடெக்ட் யுவர் செல்ஃப். அதே மாதிரி எல்லாத்துக்குமே நீங்கள் அப்படி தான் பார்ப்பீங்க, நாட் ஒன்லி ஃபார் யூ. அடுத்தது வந்து அவங்களும் வந்து அந்த வாரியர் எனர்ஜியில் தான் இருக்கணும் அப்படிங்கிறது அவங்களோட இன்டென்ஷனாக இருக்குது. பட் இப்போதைக்கு மேபி யூஆர் மைண்டிங் யுவர் பிஸ்னஸ். அதுதான் இங்கே நான் பார்க்குறேன். லெட்ஸ் see. எஸ், 5 of cups எனர்ஜி. நீங்களே இந்த கப்பை காலால் இட்டி உதச்சிட்ருக்கீங்க. அதுதான் ஆக்சுவலாக அதுதான் வந்து இந்த மேஸ்குலின் எனர்ஜி சொல்ல விரும்புகிறதும். யூஆர் நாட் இன்ட்ரெஸ்டட். நீங்கள் வாலண்டியராக வந்து இந்த கப்ஸை இந்த ரிலேஷன்ஷிப்பை முடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க. இல்லைனா யூஆர் மூவிங் ஆன், இல்லைனா யூ மூவ்ட் ஆன். ஏன்னா இந்த மேஸ்குலின் வந்து இதை அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. அதை தான் அவங்க சொல்கிறாங்க. ஐ ஃபீல் லைக் யூ மூவ்ட் ஆன், இல்லைனா வந்து யூஆர் நாட் இன்ட்ரெஸ்டட் இன் திஸ் கனெக்ஷன். இதை தான் நான் பார்க்குறேன். ஏன்னா நீங்கள் கம்ப்ளீட்டாக ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்குது உங்கள் கரியரில். ஸோ 5 of cups மேபி இந்த மேஸ்குலின் ப்ரப்போஸ் பண்ணதுனால யூ காட் இரிட்டேட்டட். இல்லைனா வந்து தட்ஸ் ஓகே, திஸ் கப் இஸ் நாட் மை கப். யா, யூ ஆர் த வாரியர் ஸ்டாண்டிங் இன் யுவர் பவர். ஏன்னா உங்களுக்கு தேவை வந்து எமோஷ்னலி ஃபுல்ஃபில்லிங் 10 of pentacles எனர்ஜி. பட் இந்த மேஸ்குலின் உங்களுக்கு கொடுக்குறது எல்லாமே வந்து கோஸ்டிங், பிளாக்கிங், நாட் கம்யூனிகேட்டிங், இந்த மாதிரி ட்ராமா. ஸோ எஸ் அஃப்கோர்ஸ் பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிட்டுருக்கீங்க கரியரில். ஸோ இந்த மேஸ்குலினுக்கு நல்லா தெரியுது யூ ஆர் அ வாரியர் ஸ்பிரிட். நீங்கள் யூ ஸ்டுட் ஃபார் யுவர் செல்ஃப். நீங்கள் உங்களுக்காக நின்றுட்டீங்க. உங்களுக்கு நல்லா தெளிவாக தெரிஞ்சிடுச்சு. ஸோ திஸ் இஸ் நாட் கோயிங் டு ஒர்க் அவுட். அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நான் எதிர்பார்க்கறது 10 of pentacles, நீ கொடுக்குறது 5 of cups. நோ, திஸ் இஸ் நாட் மை கப் எனிமோர். அதனால் அந்த கப்பை நீங்கள் கையாளக்கூடாது. அதாவது ஹி லாஸ்ட் த ரெஸ்பெக்ட் தான் நான் இங்கே பார்க்குறேன். அவங்களோட மரியாதையை இழந்துட்டாங்க. இல்லை அவங்களோட ஃபால் ஃப்ரம் கிரேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களோட மரியாதை, நீங்கள் அவங்கள ரொம்ப உயர்வான இடத்துல வச்சுருந்துருக்கீங்க. அதுலேருந்து நீங்களே தள்ளிட்டீங்க. போதும் அப்படின்னு நீங்களே பிடிச்சி தள்ளின மாதிரி தான் அந்த 5 of cups. நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இழந்துகிட்டே வந்தீங்க நம்பிக்கையை. ஆஃப்டர் பாயிண்ட் நீங்கள் வந்து இல்லை இந்த கப் ஒன்று மிச்சம் வச்சு நான் ஒன்றும் பண்ண போகிறதில்ல. ஸோ ஐம் கோயிங் டு ஸ்பில் த மில்க். அது போனால் போயிட்டு போட்டோம். ஏன்னா வந்து எனக்கு இது எப்படியுமே செட் ஆகாது. நான் எதிர்பார்க்குறது 10 of pentacles. இங்கே வந்து 5 of cups தான் நான் அதுதான் இங்கே ரிசீவ் பண்ணுறேன். இங்கே வந்து நோ மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங், நோ மியூச்சுவல் கிவ் அண்ட் டேக், பேலன்ஸே இல்லை. ஸோ இது இல்லை என்னோடய வாழ்க்கை, இதில் நான் எதிர்பார்த்த வாழ்க்கை. நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஜாய்ஃபுல் எனர்ஜி, உங்களோட சேர்ந்து விளையாடுறேன், உங்களோட சேர்ந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன், உங்களோட கரியராக இல்லைனா உங்களோட ட்ரீமை அவங்களோட ட்ரீமாக நினச்சி சப்போர்ட் பண்ணுற ஒரு கம்பெனியை தான் எதிர்பார்த்தீங்க. பட் ஹியர் இட்ஸ் லைக் இந்த மேஸ்குலின் பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் லைக் நார்சிசிஸ்ட். எப்படின்னா ஹி ஒன்லி இந்த மேஸ்குலின் எனர்ஜிக்கு எடுக்க மட்டும்தான் தெரியும், கொடுக்க தெரியாது. ஸோ இந்த மேஸ்குலின் எனர்ஜி இப்போ உங்களோட மைண்ட் செட்டை கிளியராக பார்க்குறாங்க. இதுதான் அவங்க புரிஞ்சுக்கிட்டதும் சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் வந்து வாலண்டியராக இந்த கனெக்ஷன்லேருந்து யூஆர் மூவிங் யுவர் செல்ஃப், யூஆர் ரிமூவிங் யுவர் செல்ஃப். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 10 of pentacles நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க. ஸோ இந்த 10 of pentalesக்காக நீங்கள் இப்போ ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்க. உங்களுக்கு தெரியும் ஒரு சந்தோஷமான சூழ்நிலையை தான் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு.
இப்போதைக்கு அவங்க சொல்கிறது, நீங்கள் அவங்க விட்டுட்டு விலகி போயிட்டீங்க, நீங்கள் எங்கே போயிட்டுருக்கீங்கங்கிறது அவங்க பார்க்க முடியுது அப்படிங்கிற சொல்கிறாங்க. ஸோ இதுதான் நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு தானே, யூஆர் இந்த ரைட் டைரக்ஷன். அவங்க உங்களை ஒரு வாரியர் மாதிரி தான் பார்க்குறாங்க. இந்த மாஸ்குலின் பார்த்திங்கன்னா அவங்கள சுற்றி ஒரு பாம்பு இருக்குது. அவங்க வந்து இப்போ வந்து ஹீ ஃபீல்ஸ் லைக், சரி லிட்ரலாக அப்படி சொல்ல முடியாது, அவங்களோட சோல் அவங்கக்கிட்ட இல்லை, வெறும் அந்த ஸ்கெலட்டன் தான் அவங்கக்கிட்ட இருக்குது. அந்த சோல் வந்து அவங்கள விட்டு மூவ் ஆகி போயிடுச்சு. அதுதான் அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. இங்கே நீ தனியாக போயிட்ட, எனக்கு வந்து நீ நீ கொடுத்த பாடல்கள் மட்டும்தான் என்னோடய துணையாக இருக்கு. ஆனால் நான் வந்து let's see what he wants to say. Yes, devil energy. He fell for the trap, dead, imbalanced. New ideas, chariot. The devil energy is a Scorpion energy for sure. அவங்க என்ன சொல்ல விரும்புகிறாங்க அப்படின்னா, அவங்க மேபி அவங்க வராமல் போனதுக்கு காரணம் he juggled you with the karmic energy. பட் இப்போ அவங்க ஒரு உண்மையை பார்க்குறாங்க. இப்போ வந்து அவங்க ஒரு உண்மையை பார்க்குறாங்க. அவங்களுக்கு இப்போ ஒரு ஹோப் இருக்குது. பட் அவங்க என்ன சொல்ல விரும்புகிறாங்க அப்படின்னா, அவங்களோட ஷேடோ சைட், அதாவது மேபி இந்த பாஸ்டில் வந்து அவங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருந்திருக்கு. ஹீ ஜகிள்ட் யூ வித் சம்திங் எல்ஸ். அதனால தான் அவங்களால ஒரு நிலையான ஒரு ஸ்டேபிளான ஒரு விஷயத்த உங்கள் காதலையோ உங்களுக்கோ பண்ண முடியல. மேபி அதுக்கு காரணம் வந்து ஒரு டெவில் எனர்ஜி. மேபி இந்த மாஸ்க்கு நிறைய அட்டாச்மெண்ட்ஸ் இருந்திருக்கலாம், பேட் ஹேபிட்ஸ் இருந்திருக்கலாம். பட் அதெல்லாம் வந்து முடியுது. ஸோ இந்த முடிவு ஒரு புது ஆரம்பத்தை கொடுக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. மேபி இப்போது அவங்களுக்கு புரிஞ்சுக்கிறேன் அப்படின்றாங்க. நீங்கள் இல்லாத வாழ்க்கை அவங்களுக்கு வந்து நான் வெறும் கூடு தான் இருக்கேன், என்னோடய உயிர் இல்லை. இப்போ எனக்கு அது நல்லா புரியுது. மேபி இது வந்து பேட் அட்வைஸாக இருக்கலாம், இல்லைனா வந்து ஒரு ட்ராப்பாக இருக்கலாம், இல்லைனா வந்து இந்த மாஸ்குலினுக்கு வந்து அடிக்ஷன்ஸ் இருக்கலாம். ஸோ ஹி ஜகிள்ட் யூ வித் சம்திங் எல்ஸ். ஸோ வந்து அது வந்து யூ ஆர் நாட் ரெடி ஃபார் தட் எனிமோர். நீங்கள் வந்து அதுக்கு தயாராக இல்லை. நோ, சி ஐ ஆம் த ஒன்லி ஒன், ஐ ஆம் த குயின். எனக்கு வந்து நீ என்ன ஜகிள் பண்ணுற அப்படின்னா, யூ ஆர் நாட் மை மேட்ச். ஏன்னா என்னோடய கிங் கான் ஜகிள் மீ பிகாஸ் ஐ ஆம் த கவுண்டர் பார்ட். ஸோ நீங்கள் வந்து என்ன கான்செப்ட் போயிட்டீங்க அப்படின்னா, ஐ ஆம் த சிங்கிள் பீஸ், மாஸ்டர் பீஸ். நீ என்ன ஜகிள் பண்ணுற அப்படின்னா உனக்கு என்னோடய வேல்யூ தெரியல. ஒன்லி த பர்சன் ஹூ நோஸ் த வேல்யூ ஆஃப் திஸ் மாஸ்டர் பீஸ் கேன் ஹேவ் திஸ். அதாவது இதை அவங்க வேல்யூ தெரிஞ்சவங்களால மட்டும்தான் வச்சுக்க முடியும். அவங்களுக்கு தான் இந்த மாஸ்டர் பீஸ். இந்த ஜகிள் பண்ணுறதுக்கு இந்த மாஸ்டர் பீஸ் இல்லை. நீங்களே வந்து இதை எண்ட் பண்ணிட்டீங்க. யூ எண்டட் திஸ் கனெக்ஷன். நோ 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 நோ, யூ ட்ரீட்டட் மீ வெரி பேட்லி. திஸ் இஸ் நாட் அக்செப்டபிள். யூ எண்டட் திஸ் கனெக்ஷன். திஸ் இஸ் இனஃப். யூ ஸ்டாப் தேர். இதுக்கு மேலே ஒரு அடி எடுத்து வச்சாலும் நடக்கிறது வேறு. யூ ஸ்டாப் தேர். இனஃப் இஸ் இனஃப். யூ ஆர் டன் அப்படின்னு நீங்கள் வாக்கவே பண்ணிட்டீங்க. ஒன்ஸ் யூ வாக்ட் அவே, இந்த மாஸ்குலின் வந்து he felt like he's like only the skeleton. இந்த மாஸ்குலினை சுற்றி ஒரு ஸ்னேக் இருக்குது. ஸோ அந்த ஸ்னேக் தான் இந்த டெவில் எனர்ஜி, அந்த டெவில் எனர்ஜி தான் ஸ்கார்பியன் எனர்ஜி. ஸோ இப்போ இந்த மாஸ்குலினுக்கு அது நல்லா பார்க்க முடியுது. he is like a dead body, like no, without you the soul is not there. ஸோ இப்போ வந்து இந்த மாஸ்குலின் வந்து மேபி he wants to end this bad cycle. இல்லை அந்த பேட் ஹேபிட்ஸ் இருக்கலாம், சில விஷயங்கள் அது வந்து ஒரு ஃபெமினன் எனர்ஜியாக இருக்கலாம், சில பேருக்கு இது வந்து ஒரு பதவி, இல்லைன்னா ஃபேம், மணி, வாட் நாட், எது வேணால் வச்சுக்கோங்க. பட் இது வந்து நல்லதில்லை. அதோடு சேர்த்து உங்களை ஜகிள் பண்ணிட்டாங்க. உங்களுக்கு அதனால தான் ப்ரியாரிட்டி இல்லை, இல்லைனா உங்களுக்கு பண்ண வேண்டிய டைமோ இல்லை உங்களுக்கு கொடுக்க வேண்டிய எனர்ஜியோ கொடுக்கல. நவ் யூ ஆர் டன். இப்போ வந்து அவங்க திரும்பி பார்க்குறாங்க. இது கிளாரிட்டி நல்லா வருது அவங்களுக்கு. ஸோ ஹீ இஸ் ஃபீலிங் அப்செட். ஏன்னா நீங்கள் விலகி போயிட்டீங்க, இப்போ நீங்கள் இல்லை. ஹி கான் ஜகிள். ஏன்னா இங்கேருந்து நீங்களே இந்த ஒரு காயினை ட்ராப் பண்ணி இந்த ஒரு 2 காயின் வச்சுட்ருக்கியா, வேண்டாம், இந்த ஒரு காயினை விட்டுடு,
நோ ப்ராப்ளம், இந்த ஒரு கைனை வச்சுட்டு கொஞ்சிட்டு அப்படின்னு யூ வாக்ட் அவே. மூமெண்ட், ப்ரக்ரெஷன். நவ் ஹி வாண்ட்ஸ் டு டேக் ஆக்ஷன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2 ஹார்ஸ், டார்க் அண்ட் லைட், இஸ் டோட்லி பேலன்ஸ்ட். ஹீ இஸ் அபவுட் டு டேக் ஆக்ஷன் இப்போ. பட் ஐ டோன்ட் நோ வாட் யூ ஆர் கோயிங் டு டூ. Share the messages, please. You always know just what to say to make me smile. ஸோ உங்களுக்கு எப்போவுமே சரியான வார்த்தைகள் தெரியும், கரெக்டான சமயத்தில் கரெக்டான வார்த்தையை சொல்லி அவங்கள சிரிக்க வச்சுடுவீங்க அப்படின்றாங்க. மேபி அவங்க எல்லாத்தையுமே இப்போ மிஸ் பண்ணுறாங்க. ஐ ரியலி see myself settling down with you, the 10 of Pentacles energy. ஸோ நீங்கள் வாக்கவே பண்ண வாட்டி தான் அவங்களுக்கு புரியுது. அவங்க சொல்கிறாங்க ஸ்டே பாசிட்டிவ். they want to say that they are coming back. அவங்க திரும்ப வர போகிறாங்க. ஸோ டோன்ட் லூஸ் ஹோப், ஸ்டே பாசிட்டிவ் அப்படின்னு சொல்கிறாங்க. will you be mine forever, நீ எப்போவுமே என்னுடையவளாக இருப்பியா அப்படின்னு கேட்குறாங்க. பட் I don't know you are going to accept this masculine. Let's see. இந்த டெவில் அட்டாச்மெண்ட் என்னங்கிறத பொறுத்து தான் இருக்குது. I miss you, do youன்னு கேட்குறாங்க. Ace of Wands. நியூ பிகினிங் கண்டிப்பாக இருக்குது, க்ரோத் இருக்குது. ஐ மிஸ் யூ, டூ யூன்னு கேட்குறாங்க. ஏன்னா நீங்கள் வந்து விலகி போயிட்டீங்க, நான் ஒன்று மிஸ் பண்ணுறேன், நீங்கள் அதே மாதிரி மிஸ் பண்ணுறீங்களா அப்படிங்கிறது அவங்களோட சந்தேகம். யூஆர் ரைட். மேபி நீங்கள் சொன்ன ஏதோ ஒரு விஷயம் இப்போ உண்மைன்னு அவங்களுக்கு புரியுது. லெட் மீ ஹோல்ட் யூ. தே வாண்ட் டு ஹோல்ட் யூ. லெட்ஸ் see what the feminine energy is going to say. What is this devil energy? What is this attachment? Spirits, please. What is this attachment? What is this shadow side? What is this attachment? Oh my God. Egoistic masculine. இந்த என்ன பார்த்தீங்க அப்படின்னா ஈகோனால definitely he juggled you with someone else for sure. ஏன்னா வந்து இது வந்து ஈகோ பிளாக். ஸோ அதுதான் டெவில் அட்டாச்மெண்ட். அவங்களோட ஈகோ அவங்கள வந்து பிளாக் பண்ணிடுச்சு. அந்த ஈகோனால அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா he is not loyal. கிங் ஆஃப் கப்ஸ் ரிவர்ஸில் வந்துட்டு ரொம்ப செல்ஃபிஷாக, ரொம்ப இம்பல்சிவாக ஒரு விஷயத்த என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா நைட் ஆஃப் பென்டிகல்ஸ் ஆஃபரிங், அதாவது உங்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த பென்டக்கிள்ஸை ஹி கேவ் த பென்டக்கிள் டு சம்மன் எல்ஸ். ஏன்னா நைட் ஆஃப் பென்டக்கிள்ஸ் ரொம்ப ஃபாஸ்ட்டாக, ரொம்ப ஸ்லோவாக யோசித்து பண்ண வேண்டிய ஒரு ஆஃபரை ரொம்ப எடுத்தேன் கவுத்தேன்னு இம்பேஷண்ட்டாக அவங்க ஈகோவுக்கு தீனி போடுறதுக்காக பண்ணிட்டாங்க. மேபி ஹி சூஸ்ட் சம்படி எல்ஸ் ஓவர் யூ. இந்த ஜக்கிள் பண்ணது வந்து காமிக் எனர்ஜியோட மேபி இட்ஸ் வெரி ராங். ஸோ அதனால தான் யூ லெஃப்ட் தெம். அதனால தான் நீங்கள் நடந்து போயிட்டீங்க. ஓ யூ ஜகிள் மீ வித் காமிக், வாவ் வாட் அ மேன் யூ ஆர் அப்படின்னு சொல்லி யூ வாக்ட் அவே. இன் ஃபியூ கேசஸ் திஸ் masculine did something nasty, not at all good. ஸோ feminine energy என்ன அப்படிங்கிற உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த 10 of Pentaclesக்குள்ளே போகிறதோ இல்லை இந்த 4 of Wands, அதாவது இந்த 4 of Wands you are going to be very happy. இந்த masculine வந்தாலும் வரனாலும் this is you manifesting and this is going to happen. ஸோ இங்கே என்ன நடந்தது, என்ன கோல்மால் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு உண்மையை தெரிந்து கொண்டு மேலே ஸ்டெப் எடுங்க. ஜெய் சாரம், காட் பிளஸ் யூ.